பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாஜக அவரை போல் உலகத்திலே எதுவும் எங்களுக்கு வேண்டாம், இந்தி மட்டும் திணித்தால் போதும் என்று கருதுகிறார்கள். ஆகையினாலே தான் பாராளுமன்றத்தில் கிருஷ்ணசாமிக்கு தெரியும், ஆங்கிலம் தெரிந்த பலர் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலத்திலே பேசினாலும் அவர்கள் ஆங்கிலத்தை பதில் சொல்வதில்லை, இந்தியில் தான் சொல்லுகிறார்கள். மறந்து கூட ஒரு வார்த்தையை ஆங்கிலத்திலே உச்சரிக்க மறுக்கிறார்கள். அந்த சபாநாயகர் அவர்களை ஒரு நாள் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் அற்புதமான என்னிடத்தில் இங்கிலீஷில் பேசினார். பிறகு நீங்க எப்படி என்ன செய்கிறீர்கள் தொழில் என்று கேட்டேன். நான் அட்வொகேட்டாக இருந்தவன் தான், அட்வொகேட் மட்டுமல்ல பார் அசோசியேஷன் தலைவராக இருந்தேன். அவ்வளவு இங்கிலீஷ் தெரிந்தவர். இதுவரையில் பார்லிமெண்டில் இந்த 4-5 வருஷத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்திலே சொல்லவில்லை. மொத்த இந்தியாவில் எல்லோரும் சொல்லுகிறார்கள். நம்ம ஆட்கள் இவர் பேசிவிட்டு வருகிறார்கள். தமிழ்ல பேசணும், இங்கிலீஷ்ல பேசணும். ஆனா எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு என்ன, இந்தியா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று எல்லாரையும் சேர்த்து பட்டியலை மாடு ஆடுகளை அடைப்பதை போல் இந்த இந்தியாவிலே எல்லா இனத்தையும் ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த வேலை அவர்களுக்கு வேண்டுமானால் பாட்னாவிலே நிறைவேறலாம், உத்தரப்பிரதேசத்திலே நடக்கலாம், பஞ்சாபிலே நடக்கலாம், இருக்கிற பல மாநிலங்களில் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இருக்கிற வரையில் அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகத்திலேயே மொழிக்காக 8 மடவர்கள் தீக்குளித்து செத்திருக்கிறார்களே, இந்த உணர்வு வேறு எவருக்காவது உண்டா? பொதுவா எனக்கு முன்னால பேசுகிறவர்கள் இந்த நோட்டீஸில் இருக்கிற பேரை பூரா படித்து அவர்களேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்யறதுன்னா, யார் யார் நாதரும் ஜகத்தும் அவர்களே என்று சொன்னார்களோ அவரையெல்லாம் நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதில் கொஞ்ச நேரம் உங்களுக்கு போர் அடிக்காது பாருங்க. அது ஏன்னா எனக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்து அந்த ஐடியா வந்தது. ஒருத்தர் போடுவான் கல்யாண பத்திரிக்கை, என்னுடைய மகன் சிரஞ்சீவி சண்முகத்துக்கும் இன்னாருடைய பெண் பத்மினிக்கும் இன்னும் இடத்துல திருமணம் நடக்கும், நீங்கள் வந்து ஆதரிக்க கேட்டுக்கொள்கிறேன், இங்கனுக்கும் சொக்கலிங்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். இந்த பொண்ணு வீட்டுக்காரன் கூட சொல்ல மாட்டான், ஒரே வரி, யானும் அவ்வண்ணமே கோரும் தட்சிணாமூர்த்தின்றான். அது மாதிரி நம்ம வந்து இவரெல்லாம் யாருன்னு சொன்னார்களோ அவர்களையும் சொல்லிடுறோம். ஆனாலும் ஒரு காலம் அப்படி சொல்லிடுவணும்னு நான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் முக்கியஸ்தருங்கன்றார். அப்போது எதில் இருக்கிறவங்களாம் முக்கியஸ்தர் இல்லையா? பட் இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர் இங்கே வந்துட்டால் தலைமை கழகமாக பொதுச் செயலாளராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கட்டுப்பட்டவன் தான் இந்த மாவட்டத்தில் என்பதை நான் உணரக்கூடியவர். அவர் சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிறோம். நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆவடியில் பேசுகிற வாய்ப்பு பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. நாளை தினம் காலையில் குடியரசு தினத்தை ஒட்டி நடக்கின்ற பேரணியில் அமைச்சர் என்ற முறையிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் ரொம்ப தூரத்தில் போய் பேசினால் திரும்பி நாளை காலைக்குள் சென்னை வருவது சிரமம் என்பதால் எல்லோரும் கொஞ்சம் பக்கம் ஊர்லேயே போட்டுக்கிட்டோம். ஆக என்னுடைய எந்த ஊரில் பேசுகிறேன்னு என்னை கேட்ட பொழுது எனக்கு டக்கு வந்தது, ஆவடியில் பேசுகிறேன்னு சொன்னேன். காரணம், நாதர் சொன்னதை போல் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தொகுதி எனக்கு வசப்பட்ட தொகுதி. பக்தவச்சலம் அவர்கள் பூந்தமல்லியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக முதலமைச்சராக இருந்த காலகட்டம். அப்பொழுதுதான் டிஆர்ஆர் அவர்கள் இந்த தொகுதியிலே முதல் முறையாக நிற்கப் போகிறார். அதற்கு முன்னாலே கூட்டங்களை நிறைய நடத்துவார். ஒரு நாள் தவறாமல் கூட்டம் நடக்கும், 1 மணி வரையிலே கூட்டம் நடக்கும்.
2-3 கூட்டங்கள் கூட ஒரே நாள் பேசியிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்து வருகிற பொறுப்பு நாதருக்கு. நாதர் அப்பொழுது ஒரு அரட்டை வச்சு போட்ட பையன். ஆனால் கரெக்டாக வந்து எங்களை அழைத்து வந்து மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பார். நான் மட்டுமல்ல, வேங்கடபதி, ரகுமான் கான், நாவலவன் என்று எல்லா மாணவ நண்பர்களையும் நாதருக்கு தெரியும். அந்த நாதர் இன்றைக்கு வளர்ந்து இங்கே மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுவதை பார்க்கிற பொழுது 60 ஆண்டுக்கு முன்னால் பார்த்த நாதரா என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர் சொன்னார், இங்கே துரைமுருகன் ராமலிங்கம் பார்த்து சொன்னார், அவர் அழுதுட்டாருன்னு. இன்னொரு செக்ரட்டரி சொல்லட்டுமா, நான் துரைன்னு ஒருத்தர் இங்கே செக்ரட்டரி வந்தார். அவர் நான் பேச ஆரம்பித்த உடனே எழுதுன்னு என் பேரை சொல்லலைன்னார். ஞாபகம் இருக்கா? அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சோம். அவர் ஏன் என் பக்கத்தில் வந்து உட்காரலன்னு அவர் உட்காந்து பிறகால் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் என்னன்னா, அதுக்கு பின்னால் ஒரு முறை அவர் மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற பிரச்சனை வந்துடுது. என்னதான் கொஞ்சம் விசாரிக்க சொல்கிறார் தலைவர். பார்த்தேன், அன்றைக்கி நம்மளை கரெக்டாக பண்ணார்ல, இன்னைக்கு பண்ணி விட்டுருவான்னு. இருந்தாலும் அன்றைக்கு அவர் இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு என்று அன்றைக்கு காப்பீட்டு எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிருக்கேன். ஆக நான் இந்த ஆவணியில் 25 வருஷங்கள் 30 வருடங்கள். ஆகையினால் இந்த தொகுதியில் அப்பொழுது 2 தொகுதியை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஒன்று விருதுநகர், காமராஜர் இருக்கிறார். அங்கே மாணவ தலைவராக இருந்த பே. சீனிவாசன் இருக்கிறார். இங்கே யார் விற்பது என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நாங்கள் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து சகட்டு வேலைக்கு இந்த தொகுதியை வர வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி பக்தவச்சலம் மட்டும்தான். அவரை தாக்கடிக்க வேண்டும் என்று. ஆனால் அவர் கட்டுமஸ்தான ஆட்களை வைத்திருப்பார். திருப்பெரும்புதூர் போனால் ஒரு பாய், ஒரு காதர் ஷாவான் ஒரு யூனியன் சேர்மன், இப்படி ஆட்களை வைத்திருந்திருப்பார். அப்போது அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிற அந்த தொகுதி நிச்சயமாக ஜெயிச்சிடும். இந்த டிஆர்ஆர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போட்டால் ஜெயிச்சிடும்னு. அண்ணா சொன்னார், உனக்கு அவனை எவ்வளோ நாளாக தெரியும்னு கேட்டார். இப்போ தான் கூட்டத்துக்கு போகும்போது பார்க்குறேன்னு. அவன் எப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன வேலை செய்திருந்து ஜம்பர் அடித்து மேலே வந்து இப்போ தான் ஒரு லாரி போட்டு ஒரு பஸ் போட்டிருக்கான். அவனை மறுபடியும் கடத்து ஜம்பர் அடிக்க போக விட்றேன்னு கேட்குறியா? எனக்கு சீட்டு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆட்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, டிஆர்ஆர் குடும்பத்தை நான் நடுத்தருவில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கலைஞர் கேட்டார் எங்களை எப்படின்னா, அவர் தாங்க பெஸ்ட்டு கேண்டிடேட்டுன்னு. அப்போது மறுபடியும் 2 நாள் விடுங்க, இப்போ கேட்டால் அண்ணா பிடிச்சிடுவார், 2 நாள் பொறுத்து போகலான்னு மறுபடியும் போய் சொன்னோம். அண்ணா சொன்னார், கருணாநிதி 2 நாள் பொறுத்து பார்க்கலான்னு சொன்னார் அவங்ககிட்டன்னு கேட்டார். நானும் கேட்பார் அதெல்லாம், அது மாதிரி சொல்லுவார். அவரும் அதுக்கப்புறம் அவரை கடைசியாக நின்னார், கடைசியாக முடிஞ்சது. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெற்றோம். அந்த நேரத்தில் இருந்து இந்த தொகுதி எங்களுக்கு வசப்பட்ட ஒரு தொகுதியாகும். ஆக ஒரு 60 ஆண்டு காலம் வரலாற்றோடு இந்த தொகுதியில் நான் பிணைந்திருக்கிறோம். இந்த 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட என்னோடு பணியாற்றியவர்கள் பலரை நான் இங்கே பார்க்க முடிகிறது. அதைவிட எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், இன்னும் சில ஊர்களுக்கு நான் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் பழைய மாதிரி கூட்டம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆவடியில் நான் உட்கார்ந்து பார்க்கிறேன், கண்ணுக்கு எட்டிய தூரம் மக்கள் வெள்ளமாக இருப்பதை பார்த்து ஆவரடியிலே திமுக சூடு தணியாமல் இருக்கிறது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, எல்லா விதமான ஆட்களும் இருக்கிற ஒரு ஊர். ஒரு சென்னைக்கு அடுத்து நல்ல பிஸ்னஸ் உள்ள ஊருன்னு கேட்டால் ஆவடியை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்தில் இயக்கத்தை கட்டுக்காப்போடு நம்முடைய நாதர், அவரோடு இருந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர கழகங்கள் எல்லாம் இணைந்து இத்தகைய கூட்டத்தை விடாமல் கட்டி காத்திருக்கிறீர்களே,
அதற்காக உங்கள் அனைவருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே என் பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலேயும் இந்த கூட்டத்தில் நான் இந்தி எதிர்ப்பு நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது. ஆதிக்க இந்தியை எதிர்த்து நீதிக்காக போராடி மாண்டுவிட்ட தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகின்ற நாள் இந்த நாள். யாருக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும், வேறு எந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும், தாய்மொழி காப்பதற்காக தணலிலே விழுந்து செத்தவர்கள், துப்பாக்கிக்கு மார்பு காட்டி இறந்து போனவர்கள், விஷம் குடித்து செத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி உணர்வோடு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் போக வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஒரு பொதுநாள் பொதுக்கூட்டத்துக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை. இந்த கூட்டத்துக்கு நான் போகாவிட்டால் நான் திமுக காரனா அல்ல என்ற உணர்வு ஒவ்வொருவர் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்து வியந்து போகிறேன். இந்த உணர்வு இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எந்த கும்பனாலும் அசைக்கி பார்க்க முடியாது. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் கால பரிணாமத்தில், கால வளர்ச்சியில் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸுக்கு போகும். அந்த கொள்கையோடு ஒரு டீலிங் செய்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே கடவுள் இல்லை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். நாம் அப்படி அல்ல. ஓட்டு கேட்க போகிற பொழுது அது சொல்லிவிட்டு போனால் ஓட்டு போட மாட்டான். அதற்காக நாம் அண்ணா அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வைத்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்கள் அப்படி இல்லைங்க, அது ஐயா தான் சொல்றார். நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரு ஓட்டு போட்டுருங்க, இது கேட்டுருவோம். அதே போன்றுதான் இந்த இந்தியை எதிர்த்து கொண்ட காலத்தில் பிரிவினை போகிறீர்களா என்று கேட்டார்கள். இந்திய எதிர்க்க இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு காலத்தில் பிராமணர்களை எதிர்த்தோம். அண்ணா சொன்னார், பிராமணர்களை அல்ல பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார். ஆகவே கொள்கையிலே சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது உண்டு. ஆனால் இரண்டு கொள்கைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளவில்லை. ஒன்று, இந்தியை எதிர்ப்பதில், இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நாம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அண்ணாவை செய்யவில்லை, கலைஞர் செய்யவில்லை, தளபதி செய்யவில்லை. எதிர்காலத்திலே யார் கட்சிக்கு தலைவராக வந்தாலும் யாரும் செய்ய மாட்டார்கள். காரணம், இது ஊனோடு உயிரோடு கலந்திருக்கிற ஒரு பிரச்சனை. இது காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு இது உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வடநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியை திணிப்பது என்ற உறுதியோடு இருக்கிறார்கள். முன்னால காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள், அவர்களாவது கொஞ்சம் நாகரிகம் தெரிந்தவர்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாஜக அவரை போல் உலகத்திலே எதுவும் எங்களுக்கு வேண்டாம், இந்தி மட்டும் திணித்தால் போதும் என்று கருதுகிறார்கள். ஆகையினாலே தான் பாராளுமன்றத்தில் கிருஷ்ணசாமிக்கு தெரியும், ஆங்கிலம் தெரிந்த பலர் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலத்தில் பேசினாலும் அவர்கள் ஆங்கிலத்தை பதில் சொல்வதில்லை, இந்தியில் தான் சொல்லுகிறார்கள். மறந்து கூட ஒரு வார்த்தையை ஆங்கிலத்திலே உச்சரிக்க மறுக்கிறார்கள். அந்த சபாநாயகர் அவர்களை ஒரு நாள் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது என்று நினைத்தேன். ஆனால் அற்புதமான என்னிடத்தில் இங்கிலீஷில் பேசினார். பிறகு நீங்கள் எப்படி என்ன செய்கிறீர்கள் தொழில் என்று கேட்டேன். நான் அட்வொகேட்டாக இருந்தவன் தான். அட்வொகேட் மட்டுமல்ல,
அந்த பார் அசோசியேஷன் தலைவராக இருந்திருந்தார். அவ்வளவு இங்கிலீஷ் தெரிந்தவர். இதுவரையில் பார்லிமெண்டில் இந்த 4-5 வருஷத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்திலே சொல்லவில்லை. மொத்தம் இந்தியாவில் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுகிறார்கள். நம்ம ஆட்கள் இவர் பேசிவிட்டு வருகிறார்கள். தமிழில் பேசணும், இங்கிலீஷில் பேசணும். ஆனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு என்ன? இந்தியா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்று எல்லாரையும் சேர்த்து பட்டியலை மாடு ஆடுகளை அடைப்பதை போல் இந்த இந்தியாவிலே எல்லா இனத்தையும் ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்த வேலை அவர்களுக்கு வேண்டுமானால் பாட்னாவிலே நிறைவேறலாம், உத்தரப்பிரதேசத்திலே நடக்கலாம், பஞ்சாபிலே நடக்கலாம், இருக்கிற பல மாநிலங்களில் நடக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் இருக்கிற வரையில் அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உலகத்திலேயே மொழிக்காக 8 மறவர்கள் தீ கொடுத்து செத்திருக்கிறார்களே, இந்த உணர்வு வேறு எவருக்காவது உண்டா? இன்னும் பல பேர் சாவதற்கு கூட தயாராக இருப்பார். ஒரு காலகட்டம் வந்தால் அந்த உணர்வை என்றைக்கு நாம் கட்டி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இதை இந்த அஞ்சலி செலுத்துகிற நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேனே, 2 கொள்கைகளிலே நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டோம். ஒன்று, மொழிக் கொள்கையிலே காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வளிக்கிற அந்த பிரச்சனையையும் நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது கிடையாது. எனவே இந்த கட்சி ஆரம்பித்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்தார்கள். பிறகு அந்த கட்சி வளர்ந்து வருது. அதனுடைய வளர்ச்சி வந்ததற்கு பிறகு ஒரு காலகட்டம் வந்து அரசியல் இருந்தால்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதற்காக தேர்தலில் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதனால்தான் அந்த தேர்தலிலே தின்றால் கூட இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு தீங்கு நேருமானால் இந்தி எதிர்க்கிற அதே வேகத்தோடு முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் என்பதைத்தான் 2 வழிகளை நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டோம். எனவே அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக நம்முடைய நோடர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். இங்கே இருக்கிற நண்பர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள். ஆனாலும் எந்த விதமான இதற்கும் ஒத்து வராத ஒரு குரூப் பிஜேபி அவர்கள் எப்படியும் நினைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். எனவே நண்பர் ஜெகத்லட்சுமி சொன்னதை போல் உலகத்தில் ஒரு மொழியின் மீது இவ்வளவு பற்று பாசம் கொண்ட ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அதனுடைய விளைவாகத்தான் நேற்றைக்கு நான் 2 நாட்களுக்கு முன்னால் திருச்சியில் சேலத்தில் இருந்த இந்த இளைஞரணி மாநாட்டை பார்த்து மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அதைத்தான் நினைத்தேன். காரணம், நாங்கள் எல்லாம் மாணவராக இருந்து ஒரு 60-70 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் வரைய இன்றைய வரையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் சிறிது காலம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு இளம் குருத்துக்கள் வர வேண்டுமே என்று நான் நினைத்தேன். அன்றைக்கு அந்த மேடையை பார்த்த பிறகுதான் சொன்னேன், எதையும் தாங்கக்கூடிய சிங்க குட்டிகளாக லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அந்த குவிந்ததை பார்த்து இந்த இயக்கம் எப்படி எவனாலும் அழிக்க முடியாது. ஆனால் ஒன்றை நான் அங்கேயும் சொன்னேன், அவர்களுக்கு நடந்துகிற பயிற்சி கூட்டத்தில் சொன்னேன், நம்முடைய இயக்கத்துக்கு அணி அணியாக வரலாம், அது மகிழ்ச்சியாக இருக்கும், அது ஒன்று. ஆனால் வந்தவர்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையை தெரியாவிட்டால் மரம் வைத்தால் அந்த மரத்துக்கு நீர் ஊற்ற வேண்டும், எரு போட வேண்டும். 2ம் இல்லாவிட்டால் வைத்த மரம் உடைந்து போய்விடும். அதே போல்
வருகிற இளைஞர்களுக்கு ஒரு பாசறை கூட்டம் வைத்து அவர்களுக்கு இந்த இயக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வந்திருப்பவர் ராவா வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உணர்ச்சியை ஊட்ட வேண்டும். அது செய்கிற காரியத்தை தாய் கழகத்தில் இருக்கவர்கள் பழைய மாதிரி பயிற்சி முகாம்களை நடத்தி மாணவரணி இளைஞரணி அவைகள் செய்ததன் மூலமாகத்தான் பலர் தென்படுவார்கள். நான் கூட சொல்லுகிறேன், எத்தனை பேர் 65 போராட்டத்தில் 212 பேர் ஜெயிலில் இருந்தோம் அண்ணாவோட. ஆனால் இணைத்து பார்த்தால் எனக்கு என்னை சுற்றி ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறான் ஆளுங்க. மற்றவெல்லாம் எங்கே போனான்னு தெரியல. காலக்கொட்டில் போய்விடுவார்கள். ஆகையினால் மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்ல, மொழி உணர்வையும் அவர்கள் காட்டி காக்க வேண்டும். இந்த இரண்டையும் செய்வதற்கு செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாதர் போன்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்து வழக்கமாக கொடுக்கிறேன். நீ சரியாக இல்லை. எனவே என்னுடைய ஆதிக்க இந்திய அறிவிக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.